நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் நடிகை விஜயலட்சுமியை ஏமாத்திட்டதா புகார்லாம் கொடுத்திருந்தாங்க. அது தொடர்பா எஃப்ஐஆர்லாம் போட்டிருந்தாங்க. அதை கேன்சல் பண்ணணும்னு உயர்நீதிமன்றத்துக்கு போனாரு. ஆனா குற்றச்சாட்டுகள் தீவிரமா இருக்கு. கேன்சல்லாம் பண்ணக்கூடாது. விரைந்து விசாரிச்சு அறிக்கை தாக்கல் பண்ணுங்க நீதிமன்றமே சொன்னதுனால வலசரவாக்கம் காவல்துறை வந்து அவர் வந்து இன்னைக்கு சம்மன் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு ஆஜராக சொல்லி. ஆனா இன்னைக்கு அவர் வந்து ஓசூர்ல நாத்தாக்கா விழாவுக்காக அந்த கூட்டத்துக்காக போயிட்டாரு. ஆஜராகல. இன்னைக்கு வந்து 2வது சம்மன் வந்து வீட்ல ஒட்டுவாங்க. முதல்ல போஸ்ட்ல அனுப்புவாங்களாம். 2வது சம்மன் வீட்ல ஒட்டுறதுக்காக அங்க போய் அவர் நீலாங்கரை வீட்ல வெளியே ஒட்டியிருக்காங்க. ஒட்டுனத அங்க உள்ள சீமானோட உதவியாளர் ஒருத்தர் கிழிக்கிறாரு. கிழிச்சதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்து எப்படி நீங்க கிழிக்கலான்னு கேட்க போக அங்க உள்ள பாதுகாவலர் சீமானோட செக்யூரிட்டி கார்டுக்கும் இவருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இன்ஸ்பெக்டருக்கும் அப்புறம் அந்த செக்யூரிட்டி கார்டை வந்து தூக்கி வண்டியில ஏற்றி கூட்டிட்டு போயிட்டாங்க. சட்ட கிளியிற அளவுக்கு சண்டை நடந்திருக்கு. அதுவும் அவர் வந்து முன்னாள் ராணுவ வீரருங்கிறனால துப்பாக்கிலாம் வச்சிருந்தாராம் அந்த காவலாளி. அதை கேளுங்கன்னு கொடுத்ததுல தான் வாக்குவாதம் வந்ததா காவல்துறை தரப்புல வந்து சொல்றாங்க. ஸோ கடைசியா வந்து அவங்க மனைவி வந்து சீமான் மனைவி வந்து சாரின்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் அந்த இன்ஸ்பெக்டர் கோவமா போற காட்சிகள் எல்லாமும் பதிவாயிருக்கு. இப்போ ஓசூர்ல சீமான் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஆஜராகிறதா தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது என்னை அசிங்கப்படுத்துறதுக்காகவே அங்க வந்து இதெல்லாம் ஒட்டியிருக்காங்க நோட்டீஸ்லாம். என்னால ஆஜராக முடியாது. நாளைக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து திரும்பியும் பேசியிருக்காரு. பட் நீதிமன்றம் விசாரிக்க சொல்லி தான் நாங்க விசாரிக்கிறோம்னு காவல்துறை சொல்றாங்க. அவர் வந்து காவல்துறை எதிரி நினைச்சுக்கிட்டாரு. நீதிமன்ற உத்தரவின் பேர் தான் நடந்துகிட்டு இருக்கு. நீதிமன்ற அவமதிப்பு கூட வந்து திரும்பி மேலும் ஒரு வழக்கு வந்து பாயலாம். ஆமா, என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இதுல 3வது சம்மன் கொடுத்தும் ஆஜராகலைன்னா நீதிமன்றத்துல பிடிவாரண்ட் வாங்கி அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு.